பாக்ஸு டச் பண்ணால் ஆமாம் இருக்குது, பாக்ஸ் இருக்குது. மியூட்டுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணுன்னா அதில் போய் வந்து நம்ம ஃபோட்டோ சர்ச் பண்ணலாம். அப்படியா அப்படியா சந்தியா, இது கூட எனக்கு தெரியல பதியா. ஓ, அப்போ அதில் வந்து நமக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோ வச்சு விட்டுறலாம், அப்படி தானே? நான் காலையில் பார்த்தேன், நீங்கள் வரவில்லை. ஆமாம் ஆண்டனி அண்ணா, நான் காலையில் லைவ் போடலை பார்த்தீங்க. நான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா சரியில்லை, அதான் போடலை. அது கொடு இப்போவா சந்தியா? இப்போ கொடுக்கவா? இப்போ பண்ணவா? இதில் என்னது சொல்லுவு? ரெஸ்ட் எடுங்க மேடம். ஓகே ஆண்டனி அண்ணா, நான் வந்து சரி நம்ம நண்பர்கள் வருவாங்களே தேடுவாங்களேன்னு தான் வந்தேன். சந்தியா, நான் அதை டச் பண்ணுனா அது வந்து ஒன்றுமே காமிக்க மாட்டேங்களே. என்னதான் சொல்லுவோம்? ஆல் டச் பண்ணியாச்சு. அப்புறம் ஆல் போவா. அப்புறவுக்கு என்ன பொண்ணு இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் ஃபோட்டோயே இல்லையே. நம்ம அந்த இது பண்ண மாதிரிலாம் வருவு சந்தியா. அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத டச் பண்ணாக்கி இந்த ஃபேனர் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனுக்கெல்லாம் போமே, அந்த இது காமிக்குது சந்தியா. டச் பண்ணால் என்ன வருவு? ஆல் நான்காவது ஆப்ஷன்ஸ் காமிக்கி பாருங்கள், அது உருவம் மாதிரி, அதை டச் பண்ணுங்க. அப்படியா? 1 2 3 4 இது வேறு மாதிரி இருக்குது. உருவம் மாதிரி இங்கே ஒன்றும் இல்லையே. 4வது ஆப்ஷன் காமிக்கி பாருங்கள், அது ஒரு உருவம் மாதிரி, அதை டச் பண்ணு. உருவம் மாதிரி காணல. அது என்ன தெரியுமா ஆயிருக்கு? சேனல் ஆக்டிவிட்டின்னு போட்டிருக்கு. 4வது ஆப்ஷன் வந்து சேனல் ஆக்டிவிட்டின்னு போட்டிருக்கு. ராஜேந்திர ராஜ் பாய் பாய் என்ன ராஜசேகர் ராஜா வந்த உடனே பாய் பாய் சொல்கிறீங்க என்ன? உருவ மாதிரி இருக்கா? 1 2 3 4 இதுவாக இருக்குமோ? இது லைட்டுல 4வது பாக்ஸ் மாதிரினா இதுதான். இதை டச் பண்ணுனா தான் வருவு. ஒன்றுமே வருவில்ல சந்தியா. 4வது இதை டச் பண்ணுனா அந்த இதுக்குள்ளே தான் போகுது. அந்த பேனர் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் அதில் வந்து சேனல் ஆக்டிவிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. உருவம் மாதிரியெல்லாம் அங்கே ஒன்றும் காமிக்கலை. சந்தியா இருக்கிறியா? ஸ்க்ரீன் சொல்லி காமிக்கும் பாருக்கா, அதை டச் பண்ணு. ஸ்க்ரீன்